தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த செய்தியின் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சத்தியத்தை சத்தியமாக ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு ஆண்டவர் அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே 10வது வசனத்திலே ஆண்டவர் பவுலுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உண்மையில ஒருவரும் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்துல நீ என்னை பற்றி சொல்லு, சத்தியத்தை அறிவி, சுவிசேஷத்தை செய், ஊழியத்தை செய் என்று ஒரு வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதனாகிய பவுல், வரங்களை பெற்ற பவுல், அபிஷேகத்தை பெற்ற பவுல், ஆவியானவரால் வழி நடத்துகிற பவுல், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பவுல், ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் தானே, நான் எப்படி ஆயிலும் என்னுடைய அபிஷேகத்தை எனக்கு விருப்பமான முறையில நான் நினைக்கிறபடி என் பேருக்காக பெருமைக்காக ஜனங்களை வஞ்சிப்பதற்காக எதையாயுதும் செய்து காரியங்களை செய்வென்று அவர் செய்யாதபடி அங்கே பவுல் 11வது வசனத்துல அவர் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பவுல்? அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தள்ளுறதுக்கு, அந்நிய பாஷைக்கு, சீடி விற்கிறதுக்கு, பெண் விற்கிறதுக்கு, லேஞ்சி விற்கிறதுக்கு, காலை வச்சு ஒருத்தன் மேல காலை வச்சு ஜெபிக்கிறதுக்கு, அவன் அபிஷேகம் என்று தள்ளி விடுறதுக்கெல்லாம் பவுல் முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே ஊழியங்களை அவர் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் பவுல் தேவ வசனத்துக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்ப வார்த்தையாய் இருக்கிற அந்த இயேசு அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை ஜீவன் மகிமை புறப்பட்டு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றும், ஒருத்தனுக்கு அற்புதம் செய்யும், சுகப்படுத்தும், அவனை தேவனுக்கு நேராய் நடத்தும், அவனுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் என்று நன்கு அறிந்திருந்த பவுல், அது மட்டுமல்ல அந்த வார்த்தையாகிய இயேசுதான் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில சென்று தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் அவருடைய இரத்தத்தினாலதான் மன்னிப்பு உண்டு. அந்த வார்த்தையாகிய இயேசுடைய இரத்தத்தினாலதான் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட முடியும் என்று அறிந்த பவுல் எப்பொழுதும் எங்கு போனாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்களை செய்கிறதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நாங்க பார்க்க முடியும். இதுதான் ஊழியம். இப்ப இருக்கிறது போல அபிஷேகம் என்று சொல்லி கொண்டு தேவன் கொடுத்தாரோ கொடுக்கலையோ சொல்லிக்கொண்டு தள்ளுறது, விழுத்துறது, பெண்ணை விற்கிறது, பெண் அபிஷேகிச்சு விற்கிறது, சீடி அபிஷேகிச்சு விற்கிறது, லேங்கி அபிஷேகிச்சு விற்கிறது, தண்ட உடுப்பை தூக்கி எறிகிறது, அதை விட இன்னும் கேவலமா தண்ட காலை தூக்கி ஷூவோட வச்சு ஒருத்தனை மேல அமர்த்தி அவன் காலில் கையில வச்சு ஜபிக்கிற. எங்க இருந்துடா வந்தீங்க நீங்கன்னா? வேதத்தின்படி இருக்கிறீங்களா, செய்யறீங்களா? இப்படி ஆண்டவருடைய வேதத்தை, ஆண்டவருடைய நாமத்தை கேவலப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. இதுக்கு பின்னால போறதுக்கும் ஒரு மொக்கு, ஞானம் இல்லாத, புத்தி இல்லாத, அறிவில்லாத கூட்டங்கள், வேதம் தெரியாத கூட்டங்கள். இயேசுவின் நாமத்துல இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். ஜனங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை சரியாக புரிந்து அறிந்து அதன்படி வாழ்ந்து சத்தியத்தின்படி நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் ஒரு சபைக்கு போக ஆண்டவர் இந்த 2026வது வருடத்திலே ஆயிலும் ஜனங்களுக்கு ஞானத்தை, புத்திய, அறிவை, உணர்வை கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.